ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானம் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 20 முதல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் ராசியில்தான் இருக்கிறார், குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். மாபெரும் சிறப்பு. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போது குருவும் புதனும் ராசியில் இருக்காங்க. அவர் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிற குரு ராசியில் இருக்கிறது சிறப்பு. மற்றபடி பாருங்கள், 9ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை கிடைக்கிறது. அப்போது இந்த 5க்குடைய சுக்கிரன், 5க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 12இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதும் சிறப்பு. ஆக இந்த மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ ராசிநாதன் ராசியில் இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்தை தரக்கூடிய நிலை, தன்னம்பிக்கை ஏற்படும். அதுவும் குருவும் புதனும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான நேரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் உயர்கல்வி 5ஆம் இடத்தை குரு பார்க்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் எதை தொட்டாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2இல் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. 3இல் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறார், கேது இருக்கிறார். கேது 3ஆம் இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணுங்க. 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் நிச்சயமாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இந்த 10இல் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் கேஷுவலாக வீட்டில், அதாவது டொமஸ்டிக் பர்பஸுக்கு வண்டி வச்சுருக்கீங்க, அதுவே வீட்டு உபயோகத்திற்காக வைத்திருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும். அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு, ஆனால் அது ஒரு வாரத்துலேயே காலி ஆகிடும். எலக்ட்ரிக் ஒயர் போச்சு, ப்ளம்பிங் ஒர்க்கு பண்ணணும், ஃப்ளோரிங் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை, எல்லா வேலையும் கொண்டாந்து விடும். ஆனால் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பிபி சுகர் எகிரி உங்களுக்கு மருத்துவமனைக்கு சென்று செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். 5ஆம் இடத்து அதிபதி 12இல் சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.
அதாவது 5ஆம் இடத்தை குரு பார்த்தால் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய கொட்டங்கள் தாக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போய் இருப்பீங்க. மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு நீங்கள் ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி 4 பார்க்குறதால அந்தளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரோக சத்துருஸ்தானம் அந்த அதிபதி அந்த வீட்டை பார்த்தால் அது அந்த பாவகம் சிறப்பாக இருக்கும்னு பேர். மற்றபடி 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ல் ராகு இருந்தால் மைனஸ் தாங்க. 9ல் ராகு இருந்தால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தை தொழிலில் பின்னடைவு ஏற்படும், தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இது குரு பார்வையில் இருக்குது ராகு பகவான். ஆதலால் ஓரளவுக்கு நம்ம சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் பாசிட்டிவாகவே மாறும். தந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தந்தையினுடைய தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி காட்டும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பேரில் கூட நீங்கள் வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான ஒரு நேரம். ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற நிறுவனங்கள் தயாரிப்பாளர்கள், உற்பத்தியாளர்கள், அதாவது அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான ஒரு நேரம். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும், அதாவது ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். நம்ம இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பீங்க. இப்போ இது சரியாக வருமானம் இல்லை, வேறு தொழிலை மாற்றிக்கலான்னு வேறு தொழில் மாற்றிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருங்க. ட்ரான்ஸ்ஃபர் மாறி நல்ல இடத்துக்கு போய் வேலை பார்ப்பீங்க. அப்போ பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஒரு சிலர் கிடைக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வேலை பளு இருக்கும். சனி 10ல் இருந்தால் மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி, சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி, வழக்கத்துக்கு மாறாக இப்போ பார்த்திங்கன்னா 2 ஹவர் 3 ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தக்க வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி பெண்களால் செலவினங்கள் ஏற்படும், வருமானமும் கிடைக்கும். பெண்கள் வெளிநாட்டுக்கு, அதாவது உங்கள் பிள்ளைகளோ உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு, ஒரு இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாம், அல்லது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி இருந்த போதிலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.